ட்ரம்ப் இந்தியா மேலே ஒரு 200% வரி விதிச்சாப்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியா பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்கிறப்போ இந்திய பொருட்களுக்கு 200% வரி. அதாவது 100 ரூபா பொருள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சேல் ஆகிற, சரி 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு சேல் ஆகிற மாதிரி வரி போட்டிருக்காரு. இப்போது பதிலுக்கு வந்துட்டு இந்தியா எதுவும் ஒன்று பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீ எதுவுமே பண்ணலை. பட் இப்போ 2 நாளாக வந்துட்டு ட்விட்டர்லேயும், அதாவது எக்ஸ்லேயும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் அங்கங்கே லைட்டாக ஒரு நூல் ஒன்று பரவிட்டு இருக்கு. இந்தியா வந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க, அதாவது வரி விதிப்பு போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாமல் சத்தமே இல்லாமல் போட்டிருக்காங்க. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் பல்சஸ், அமெரிக்காவிலேருந்து இந்த கடலை அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சுட்ருக்கோம். அந்த பொருள்களுக்கு 30% வரியை வந்துட்டு உயர்த்திருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 100% 30% வரி அப்படிங்கிறப்போ ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தைரியமாக நின்றுருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனால் அப்படி தான் கிடையாது. இந்தியா வந்துட்டு அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி பாரபட்சமெல்லாம் பார்க்காது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வரிங்கிற பாரபட்சமெல்லாம் பார்க்காது. இந்தியா வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்தியாவில் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அந்த பல்சஸுக்கு மட்டும் கடலை அந்த மாதிரியான ஐட்டங்கள், கருப்பு சுண்டல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது போக இந்த உளுந்து அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அந்த ஐட்டங்களுக்கெல்லாம் 30% வரியை கொடுத்துருக்காரு. ரீசன் என்னென்னா, இந்தியாவில் அந்த சமயத்தில் விளைச்சல் இல்லை, அதனால் இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு விளைச்சல் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. அதனால் இந்தியன் ஃபார்மர்ஸை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரீசன்ஸாக 30% வரியை வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் போட்டிருக்காங்க, அமெரிக்காவுக்கு மட்டும் போடல. ஆனால் இதை வந்துட்டு ஒரு பிரச்சனையாக அமெரிக்கா யுனைடெட் நேஷன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த உலக வர்த்தக கோர்ட் நீதிமன்றம்ல இருக்குல்லையா, அங்கே எட்டு போனாங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கவங்ககிட்ட கொண்டு போயிருந்தாங்க அமெரிக்கா. பதிலுக்கு இந்தியா வந்துட்டு அப்போஸ் பண்ணிட்டாங்க, இல்லை எங்கள் நாட்டோடைய ஃபார்மர்ஸை நாங்கள் பாதுகாக்கணும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ உள்ளார சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக பண்ணல, ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதிராகவும் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஃபார்மர்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக.